ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் என்னோட பட்ஜெட் பைக்கர். தென் இன்றைக்கி நம்ம எங்கே ரைட் போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஹில் ஏரியா தான் போயிட்டுருக்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான், பட் இன்னி கொஞ்சம் வந்து ஃபுல் டெப்த்தாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு 2 பார்ட்டான வீடியோ மாதிரி நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. அது இல்லாமல் நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் மாடிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதை பற்றி ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி தான் அங்கே ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பெருசாக அதில் உடன்பாடு இல்லை எடுத்த அளவுக்கு. வந்து இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு நம்ம பைக்குக்கு வந்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கிளம்புவோம். ஸோ வேலண்டினா பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கா. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் வண்டி. காலங்கத்தான் நல்லா வேலைக்கு போய்ட்டுருக்காங்க. உனக்கு என்னடா ஊர் சுற்றுற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது, நமக்கு பிடிச்சிருக்கு சுற்றுறோம். ஸோ கைஸ், என்னோடய ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து அங்கே கழுத்து திருப்பினேன் அப்படின்னா இங்கே கோழி திருற மாதிரி என் கழுத்தை திரிடுவாங்க. ஸோ அதனால் நேராக பார்த்து வண்டி ஓட்டலாம். ஸோ சன்ரைஸ் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு சன் பார்க்குறேன். இங்கே திண்டுக்கல்ல ஃபுல்லாக க்ளவுடாக இருந்துச்சு, அது இல்லாமல் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்குதா, அப்படியே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே மட்டும் பாருங்கள், மழை பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட்டு கட் ஆகணும் மதர் ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஒரு சின்ன டீ பிரேக் வந்து எடுத்து முடிச்சோம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ரோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி, பன்றிமலை, ஆடலூர். ஸோ இதை சுற்றி இருக்க ஹில்ஸில் நாங்கள் வந்து ஓட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு. கடைசியாக பார்ட்டினா கூட போனது. பட்டு பார்ட்டினா கூட போன ரோடு வந்து வேறு மாதிரி, இது கொஞ்சம் வேறு, நம்ம இறங்குறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். காலையிலேயே கண்ணில் வந்து பூச்சியில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம். தென் போகிற உள்ள அப்படியே உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். இந்த நானோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அங்கே ஒரு ரோடு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம ஏற போகிறோம். இப்படி ஏறி இந்த மலைக்கு அங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்துட்டு திருப்பி இந்த மலை வழியாக ஏறி தென் அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அது வழியாக அந்த மலைக்கு பேக் சைடு வந்து நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாண்டிக்குடி போகிற அந்த ஹில்ஸில் வந்து ஏற ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி போயிட்டு நம்ம தாண்டிக்குடி இந்த முருகன் கோயில் வந்து பார்க்கலாம். பரவாயில்லைங்க, விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுல, அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ தான் புது பேட்ரி போட்டு விளாக் கன்டினியூ ஆகிட்டுருக்கு. புலவாளி ஃபால்ஸ் போக முடியல, அதை பற்றி உங்களோட கருத்து? சரிங்க. நல்லா அருமையான ஏரியா. ஃபால்ஸுமே சூப்பராக இருக்கும். நம்ம நேரம் சரிங்கம்மா.
சரிண்ணா அப்படியே போவோம். ஸோ கைஸ், புலவலி வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. வீடியோவில் சொல்லிட்டு வந்திருப்பேன். ஸோ அவங்க இறந்தனால பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மழை வேறு அங்கிட்டு பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால் வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போதாமா. அதனால் ஊர்க்காரங்களே யாருமே போக மாட்டேன்றாங்களாமா. அதாவது போக மாட்டேன்றவங்க மீன்ஸ் வந்தோன்னா போகலையாமா. ஊர்க்காரங்களே வந்து யாரும் போகல, ஏன்னா ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வருது அப்படின்றதுனால. கீழே பார்த்தீங்கன்னா அது எஸ்டேட் மாதிரி இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் நாங்கள் வந்து கேட்டோம். அப்புறம் அந்த பாட்டியம்மாட்டையும் நாங்கள் வந்து கேட்டோம், இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க, மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் வேணால் வாங்க, ஊருக்காரங்க சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேச்சரை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம கிளைமேட்டுங்க, நல்ல ஒரு சில், பயங்கரமான ஒரு சில்லுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நல்ல ஒரு சில் கிளைமேட்டு. இங்கே நல்லா அடி ஏசி போட்ட மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே போவோம், ஏதோ அவனில் வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படியே வண்டியை 100ல் ஓட்டணும்னு தோணும், ஆனால் இங்கே ஓட்ட தோணாது, ஏன்னா இடம் அந்த மாதிரி. வா செம்மங்க, மேலே ஸ்கை பார்த்தீங்களா, செம்ம ப்ளூயிஷாக இருக்குது. இந்த பெண்டில் எவ்வளோனாவது ஒருத்தன் கண்டிப்பாக வருவான், வரல. ஏன்டா ஏன் துள்ளுற? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் 43 கிலோமீட்டர் தான். நம்ம பேசாமல் வண்டியை கொடைக்கானலுக்கு விட்டுருவோமா, ஒரு இன்னொரு 200 பெட்ரோல் போட்டால் வண்டி கொடைக்கானல் போய்ட்டு ரிட்டன் திண்டுக்கலுக்கே வந்துடும். மஞ்சள் பரப்பு இந்த ஊர் பேர். ஸோ பின்னாடி இதுக்கே நான் வந்துட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும், ஏன்னா 2 ரோடு பெரிய கன்ஃபியூஸ் ஆக போகிறாங்க. ராஜன் பழையெல்லாம் மனசில் வச்சு குறுக்க வந்து போட்டு தள்ளிடக்கூடாதுங்களா. சூப்பராக இருக்குது, எஸ்டேட் மாதிரி இருக்கே. ஒரு நாள் வந்து கேட்டு பார்ப்போம் தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்த சைடு சூப்பராக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக செடி கவர் பண்ணியிருக்கு. ஸ்பீட் பிரேக்கர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாண்டிக்குடி போகிற ரோட்டில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். ஸோ அந்த ஸ்பாட் நல்லா இருந்துச்சு, அதனால் இருந்து அப்படியே விளாக் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்படியே பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே டெப்த்து, பயங்கரமாக டெப்த்து ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து விக்கியானா வந்து அங்கே டிஎஸ்எல்ஆர் அடித்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அண்ணனோட இன்ஸ்டாகிராம் வாங்கி நான் கீழே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பைக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி. ஸோ இது அண்ணாவோட பைக்கு, சுசுகி ஜிக்ஸர் SF 150 இது. அப்புறம் நம்மளோட பைக் பல்சர் 220. இப்போ ஏடியோ மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ வேலண்டைன் அங்கே நிற்கிதா. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் நான் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் சன்னு வந்து வெளியே வந்திருக்கு. நம்ம சூரிய பவன் இப்போ தான் வெளியே வந்திருக்காப்புல. எவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. கடைசியில் ஆட்டோவில் போட்டு எடுக்க வச்சுட்டாங்க. ஆனால் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது? அருமையான லொக்கேஷன். திண்டுக்கல் வந்து எல்லாம் கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டட். வாண்ட் டு விசிட். இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க, இந்த 96 படத்தில் விஜய் சேதுபதி எப்படி மலை வந்த பிறகு அந்த ரேஞ்சில் தெரியுதா? நல்லா இருக்குது லொக்கேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம ஃபோட்டோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஸோ அண்ணா வந்து கேமரா கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அண்ணாவுக்கு ஒரு லைக் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து தாண்டிக்குடி தான் போகிறோம். ஸோ தாண்டிக்குடி முருகன் கோயில் போயிட்டு அப்படியே நாங்கள் முருகரோட பக்தின்ற பாருங்கள், முருகரோட ஆசை பெற்றுட்டு அப்படியே நாங்கள் பன்றிமலை வழியாக கீழே இறங்க போகிறோம். பன்றிமலை வழியாக கீழே இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. பட் வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரில, ஊருக்காரங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஏன்னா மழை பெஞ்சனால சகதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே. இங்கேயே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சகதி மாதிரி ஒரு மாதிரி சரட்டுன்னு வலிக்கி விட்ரும் டேர்ன் பண்ணுறப்ப. ஸோ நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி முருகன் கோயில் போயிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்போயே வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கை பயங்கர கிளியராக இருக்குது, வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 720p இல்லாட்டி 1080pயில் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, பா அருமையான ஒரு சீனரி சைட்லேருந்து பார்க்குறப்ப. பலாப்பழம் போன தடவை சிறுமலை போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தேன். பட் நான் ஒரு ஆள் இப்படி சாப்பிட்றேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் அண்ணன் இருக்கார்ல, குமார் அண்ணன், அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். ஓ மை காட், டேஞ்சரஸ். இந்த மாதிரி தண்ணி தாங்க வலிக்கி விட்டுருவோம் சடனாக. கிளைமேட்டும் நல்லா இன்னும் கூலிங் ஆகிட்டே போகுது. வா, வேறு மாதிரி இருக்கும். அப்படியே இங்கேருந்து அந்த வியூ மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். வியூ சூப்பராக இருக்குல்ல. க்ளவுட் வேறு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ மழை பெஞ்சு அப்படின்னா மலையில் ஒரு ரைடு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகன் கோயில் போகிற ரோடில் இருந்து போயிட்டுருக்குறோம். ஸோ மழை பெஞ்சனால வந்து ரோடு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டேமேஜாக இருக்குது. அதெல்லாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஃபுல்லாமே ஊற்றுலேருந்து வர தண்ணி அப்படியே மலையிலேருந்து வடிஞ்சு வருது. நல்லா மழையாம்மா இங்கேட்டலாம் ஒரு 4-5 நாளாக. சைடில் அப்படியே தண்ணி போகிற ஃப்ளோவை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. யாருங்க எப்படி வருதுன்ட்டு. ஸோ நம்ம வண்டி ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக போயிடலாம். அண்ணா தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. ஸோ நான் அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டில் மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன். ஸோ அண்ணா பின்னாடி பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ரோடு ரொம்பவே மோசமாக தாங்க இருக்குது. அதுவும் கிரேவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதனால் டயரை எங்கிட்ட தூக்கி போடுது. அப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ஸில் பழத்தில் உள்ள விட்டுனா சரிஞ்சிருக்குங்க. அப்படியே வண்டி ஃபுல்லாக கண்ட்ரோல் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ணா பொறுமையாக தான் வந்துட்டுருப்பார். கைஸ் அங்கே முன்னாடி அந்த ஹில்ஸை பாருங்க, வேறு மாதிரி செம்ம வியூவாக இருக்குங்க. இங்கே தான் அந்த எங்கப்பா இந்த இடமா இல்லை இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இதான் அந்த ஸ்டோனேஜ் பீப்புளோட இது. நம்ம இதை வர்றப்போ பார்ப்போம். அம்மா, இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறதுக்கு வேறு ஒரு ரூட் எனக்கு தெரியும். பட் அந்த ரூட்டில் அண்ணா வரமாட்டாங்க. அண்ணா இதாண்ணா, இதான் நம்ம போயிட்டு வந்துடலாம். போயிட்டு இதே ரூட்டில் தான் வருவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாண்டிக்குடியில் இருக்க முருகன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ கோயில் வந்து மேலே இருக்குது. நான் இப்போ தான் விளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஸோ முருகனோட பாதம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து இறங்கி வந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் படி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேட் அங்கே இருக்குது. இப்போ அப்படியே இங்கே சுற்றி இருந்த ஹில்ஸ்லாம் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், பட் இந்த கீழே இந்த பாதம் இருக்க இடத்துக்கு நான் வந்ததில்லை. ஸோ கைஸ் இப்போ வந்து அந்த முருகன் பாதத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம். தலைவரே அண்ணா வந்து வீட்டுக்கு ஊதி கொண்டு போகிறதுக்காக பேப்பரில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துச்சு, பொட்டெலாம் வச்சுட்டு நம்புங்க சாமிலாம் கும்பிட்டேன். இருங்க கோயிலோட சுற்று அப்படியே உட்காந்துட்டே காமிக்கிறேன். அப்படியே பார்த்துக்குங்க. ஸோ முருகன் சன்னதி வந்து அங்கே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து நவகிரகங்கள் இருக்குது. இங்கே முன்னாடி வந்து பைரவர் கோயில் இருக்குது. ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கடவுள். ஸோ விநாயகர் வந்திருக்காரு. ஸோ விநாயகர் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர் வந்து இருக்குது. இது ரொம்ப விசேஷமான டைமில் வந்து தேர்னு வந்து எடுப்பாங்களாம். தென் அப்புறம் அங்கே ஒரு சன்னதி இருக்குது, என்ன சாமின்னு தெரியல. ஓவரால் பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு அருமையான ஒரு மலைக்கோயில், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நான் பேசுகிறத தவிர உங்களுக்கு வேறு எந்த சூழ்நிலையும் அந்தளவுக்கு கேட்காது. ஸோ அண்ணா அப்படியே ஃபோட்டோஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து நான் அதோட வந்து என் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். ஏன்னா இதே ரொம்ப பெரிய வீடியோவாக வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தென் இதுக்கப்புறம் அதெல்லாமே வந்து பார்ட் 2. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பன்றிமலை போயிட்டு திண்டுக்கல் வந்து போகிறோம். தென் அதான் அடுத்த பிளானு, வேறு எதுவும் வந்து இல்லை. ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு சாப்பிடாம. இப்போ போகிறப்ப ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பன்னு பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பு ஏற்றிட்டு போகலாம். டாடா.